நாடாரும் வயிறு அம்மாளும் தொட்டில் போட்டு குழந்தையை எடுத்துச் செல்கின்றார்கள். முத்துக்குட்டியை திருச்செந்தூர் நோக்கி செல்கிறார்கள். அங்கே திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு மாசி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாசி 19-20 வாக்கிலே ஐயாவினை திருச்செந்தூர் கடல் நோக்கி அழைத்துச் சென்று கடலிலே குளிக்கச் சென்று அனுப்புகிறார்கள். உள்ளே சென்ற ஐயா வைகுண்டர் மகரமாக வெளியே வருகிறார். அப்பொழுது வெளியே நின்ற பொன்னப்ப நாடாரும் மயிலு அம்மாளும், கடலிலே போன மகன் இன்னும் வரவில்லையே என்று அன்னை கதறி அழுகிறாள். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கன்று இன்றும் நான் பார்க்கின்றோம் என்ற பெற்றோரும் தன் குழந்தைகளை எப்பொழுதும் பாரமாக பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைய குழந்தைகள் நாளைய பெரியவர்கள், இன்றைய பெற்றோர்கள் நாளைய முதியவர்கள். அந்த முதியோர்களை பராமரிக்க வேண்டிய குழந்தைகள் எதிர்காலத்தில் துச்சமென மதிக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் படுகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. எனவே அன்பு சொந்தங்களே, உறவுகளே, ஐயாவளி பிள்ளைகளே, பெற்றோர்களை பேணி பாதுகாருங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை எப்படி பேணி பாதுகாக்கிறீர்களோ அதே போலதான் நீங்கள் பிற்காலத்திலே பாதுகாக்கப்படுவீர்கள். எனவே பெற்றோர்களை பேணி பாதுகாத்து அகிலத்திரட்டை அறியுங்கள். அகிலத்திரட்டிலே சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் திருக்குறளுக்கு ஒப்பான கருத்துக்களை ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கின்றார். ஐயா வைகுண்டர் ஒரு தீர்க்க தரிசி. ஐயா 192 ஆண்டுகளுக்கு முன்பே ஊசி முறையதிலே காடும் மலையும் காண கண்டேன் சிவனே ஐயா, வானவெள்ளை உதிக்கும் முன்னே வந்தேனடா வையகத்தில், பூமியிலே வெடித்து புத்தி சொல்ல நான் வருவேன், பல்லாக்கு நான் தருவேன் பதறாத என் மகனே. இப்படி எண்ணில்லா கருத்துக்களை ஐயா உபதேசமாக வழங்கியிருக்கின்றார். இன்றும் ஒன்று சொல்லியிருக்கின்றார். சந்திரனும் சூரியனும் வடக்கும் தெற்குமாக திசை மாறி உதிக்க கண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழிக்கு 8 பொம்பையை சுட்டு தந்தது யாரடா? பெட்டை கோழி கூவ கொண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழி எப்படி போகும் நீங்க நினைக்கலாம். என்று பெண்கள் ராஜ்யத்திலே ஆண்டு வருகின்றார்கள். பெண்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணம் கல்வி. ஒரு மனிதனை முழுமையாக்குவது கல்வி மாத்திரமே. கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவரை என்று சொன்னார் தெய்வப்புறவ திருவள்ளுவர். ஏனென்றால் கல்வி மட்டுமே ஒரு மனிதனை கலங்கரை விளக்கமாக மாற்றும். சேற்றிலே கிடந்தவனும் கூட ஒரு காலத்திலே உயர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி அடிப்படை. எனவே கல்வி ஒருவருமே மட்டுமே ஒரு மனிதனை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும். கற்றது கையளவு, கற்க வேண்டியது கடலளவு. நெல்லோம் கற்றுவிட்டோம் என்று நினைப்பது தவறு. ஆணைக்கும் அடிசருக்கும் தெரியுமா? நான் ஒரு பெரிய ஞானி, எனக்கு உலகம் தெரியும், நான் ஜாதகம் கணிக்கேன், நான் அவரிடம் பேசுவேன் இவரிடம் பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற சிலரும் இருக்கின்றார்கள். அதெல்லாம் தவறு. உலகத்திலே எவர் ஒருவர் பெற்றோரை பேணி பாதுகாக்கிறாரோ, எவன் ஒருவன் தர்மம் செய்து வாழ்கின்றானோ, எவன் ஊரிலே நியாயமாக இருக்கின்றானோ, அகிலத்திலே சொன்னது போல பொய்யரோடு அன்பு பொருத்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியீர் என் மகனே. பொய்யரோடு அன்பு பொருத்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியீர் என் மகனே. நல்லவர்களாய் இருக்காவிட்டால் பிள்ளைகளோடும் உங்களுக்கு, சும்மா சொல்லல ஐயா, நல்லவர்களாய் இருக்காவிட்டால் பிள்ளைகள் வரும் உங்களுக்கு. வாழும்போது தர்மம் செய்யுங்கள், இருக்கும்போது தர்மம் செய்யுங்கள். நாம் ஏழையாக பிறக்கலாம், தவறில்லை. கல்வியை கற்க வேண்டும், கற்க வேண்டியதை கற்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் எங்கே பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் முக்கியம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் முப்பிறவியை அவன் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்பிறவி, முற்பிறவி, பிற்பிறவி. முற்பிறவி பெற்றோர்கள், அவர்களை நீ பேணி காக்க வேண்டும். இப்பிறவி உன்னை நம்பி வந்த மனைவி, அவள் எல்லாவற்றையும் துறந்து வருகிறாள். அவள்தான் அவள் இல்லாள். இல்லாள் என்று ஏன் சொல்கின்றோம்?
அவளுக்கு தந்தையும் தாயும் இருந்தும் இல்லாதவளாக நினைத்து வருகிறார். சகோதரனும் சகோதரியும் இருந்தும் அவர்களையெல்லாம் துறந்து உன் இல்லத்துக்கு வருகின்றாள். அவள்தான் இல்லாள். எனவே இப்பிறவியில் உன்னை நம்பி வருகின்ற மனைவியை எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றானோ, எவன் ஒருவன் கண்கலங்காமல் வைத்திருக்கின்றானோ அவனே சிறந்த கணவன். இப்பிறவி. பிற்பிறவி என்பது நம்முடைய குழந்தைகள். நமக்கு கிடைக்காத வசதிகளை எல்லாம் நமது குழந்தைகளுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும். நாம் 5 வயதில் இருக்கின்ற பொழுது சைக்கிள் மிதிக்க ஆசைப்பட்டோம், கிடைத்ததா? 5 வயதில் மிட்டாய் சாப்பிட ஆசைப்பட்டோம், கிடைத்ததா? 10 வயதில் சைக்கிள் ஓட்ட கிடைத்ததா? 20 வயதில் 2 வீலர் ஓட்ட நினைத்தோம், கிடைத்ததா? கிடைக்கவில்லை. அந்த காலம் அப்படி. ஆனால் இன்று 5 வயதிலேயே பிள்ளைகள் அகிலத்தை தெரிகின்றது. இந்த டச் செல் இருக்கா? இந்த டச் செல்ல உலகம் ஒரு குடைக்குள் வருது. ஊசி முனையதிலே காடும் மலையும் காண கண்டேன் சிவனே ஐயான்னு சொல்லி 192 வருஷத்துக்கு முன்னே ஐயா சொல்லுகிறார். அவர் ஒரு தீர்க்க தரிசி. விளக்கு தலைகளை எரிய கண்டேன் சிவனே ஐயான்னு சொன்னாரு. எல்லாரும் ஒன்னா எப்படியா விளக்குகளை எரியணும்? எரியுது. ஐயா ஒரு தீர்க்க தரிசி. அவரை பற்றி நாம் நிறைய பேசுவோம். இன்று நான் முதல் நாளாக நான் உங்களிடத்தில் ஐயாவை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறியிருக்கின்றேன். மீண்டும் தொடர்வோம். எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். இப்பொழுது வரை நீங்கள் கேட்ட உரையை ஆட்சியவர் தென்றல் தவளம் தென்காசி மாவட்டம் கல்லூரி கிராமம் திப்பனம்பட்டி கிராமம் துளசி நகரின் நிறுவனர் ஸ்லோ மதனகோபால். வணக்கம். மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே. வணக்கம்.